ஹாய், ஹலோ. ஹலோ வியூவர்ஸ். இப்போ நம்ம வந்து சாலிட் ஒர்க்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கெச்சஸ்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கூட கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் அதுக்கப்புறம் அதை சொல்லித்தரேன். எந்த இது தெரியலையோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கெச்சஸ்ல வந்து லைன்ஸ்லாம் பார்க்கலாம். லைன்ஸ்ல வந்து ஒரு 3 லைன்ஸ் இருக்கு. ஸோ லைன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்மல் ஒரு லைன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் லைன்ஸ். எந்த ஆங்கிளில் எந்த டைரக்ஷனில் வேணுமோ நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா டைமென்ஷன் கொடுக்கலாம். எனக்கு இந்த 130 எனக்கு வேண்டாம், 130 தான் வேண்டாம். நீங்கள் அதை மாற்றிங்கன்னா 130 தான் மாற்றிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்றுக்கு டைமென்ஷன் கொடுத்து மாற்றிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்து. நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா கூட திரும்ப ரீஎடிட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீஎடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து லைன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சென்டர் லைன். சென்டர் லைன் எனக்கு சென்டர் லைன் போடணும் அப்படின்னா இப்போ இது சென்டர் லைன் கிளிக் பண்ணி இப்படி கொடுத்தீங்கன்னா சென்டர் லைன் வரும். எப்பவுமே இந்த பிளாக் கலர் இருந்ததுன்னா வந்து கன்ஸ்டைன் ஃபுல்லி கன்ஸ்டைன் ஆயிருக்குன்னு இருக்கும். நம்ம ஒரு டிராயிங் வரையும் போது நம்ம வந்து ஃபுல்லி கன்ஸ்டைன் பண்ணாதான் அது வந்து எங்கேயும் மூவ் ஆகுது. இல்லாட்டினா இப்படி மூவ் பண்ணலாம் ஈஸியா. அப்படி மூவ் பண்ற மாதிரி இருந்து அப்படின்னா அந்த டிராயிங் வந்து மாறிடும். சில நேரம் நீங்க ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா அது டிராயிங் ஈஸியா மாறிடும். எப்பவுமே வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் ஆக்கணும் எல்லாமே. எல்லா டைமென்ஷனும் கொடுத்து. அது எப்படி அப்படின்னா நான் இதுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைமென்ஷன் கொடுத்து பாருங்க. காட்டுறேன். நிறைய போட்டேன். ஒரு சரி காட்டுறேன். இந்த ரெண்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பிளாக்கா மாறுதா? பிளாக்கா மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா கன்ஸ்டைன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லா கன்ஸ்டைன் ஆயிடுச்சா? இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டைமென்ஷனும் கொடுத்து கன்ஸ்டைன் பண்ணணும். இதை நான் அப்புறம் சொல்றேன். இது முடிஞ்சா லைன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சா மிட் பாயிண்ட் லைன் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்க போகணும் அப்படின்னா அதான் மிட் பாயிண்ட் லைன். அவ்வளவுதான். ஒரு மிட் பாயிண்ட் பேஸ் பண்ணி நீங்க அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா லைன் ஆரம்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஒன்னு சர்க்கிள், நார்மல் சர்க்கிள். ஒரு ஒரு சென்டர் பாயிண்ட் நீங்க வேணும்னா ஏதோ ஒரு சென்டர் பாயிண்ட் இங்கே தான் கொடுக்கணும்ல, நீங்க இங்கே கூட கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு டயால வேணும் அப்படிங்கறது நீங்க அதுக்கப்புறமா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டயா. ஸோ இது சர்க்கிள். இதுல பெரிமீட்டர் சர்க்கிள்னா எனக்கு ரெண்டு இது சேர்த்தா மாதிரி பண்ணா நான் இந்த பாயிண்ட் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணி இன்னொரு பாயிண்ட் மூணாவது மொத்தம் 3 பாயிண்ட் கிளிக் பண்ணணும். இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், வெளியில ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் டேஞ்சண்டா நீங்க ஒன்று கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இதை இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிடைக்காது. ஸோ அதனால நீங்க இதை யூஸ் பண்ணி நீங்க போட்டுக்கலாம்.
ஸோ இது வந்துட்டு சர்க்கிள்ஸ். அதுக்கப்புறம் ஆர்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் ஆர்க் இருக்கு. சென்டர் பாயிண்ட் ஆர்க் அப்படின்னா இங்க கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சென்டரை கிளிக் பண்ணி உங்களுக்கு எங்க இருந்து ஆர்க் வேணுமோ அது கிளிக் பண்ணிக்கலாம். இவ்வளவு தூரம் தான் எனக்கு வேணும்னா இவ்வளவு தூரம் கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல ஃபுல்லா வேணும்னா ஃபுல்லா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே செகண்ட் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் ஆர்க் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இருந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரொம்ப எண்ட் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அந்த எண்ட் பாயிண்ட்ல இருந்து நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது டேஞ்சன்ட் ஆகிடும். அவ்வளவுதான். த்ரீ பாயிண்ட் ஆர்க். த்ரீ பாயிண்ட் ஆர்க் ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட். இதான் த்ரீ பாயிண்ட் ஆர்க். ஓகேங்களா? இது வந்து ஆர்க். ஸோ அப்புறம் ஸ்ப்ளைன். ஸ்ப்ளைன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்ப்ளைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்டைல் ஸ்ப்ளைன்ஸ் இருக்கு. ஒரு லைன் போட்டுட்டு அங்க இருந்து நீங்க கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க இந்த லைனை வந்து நீங்க லைன்ஸ்க்கு நீங்க அந்த டைமென்ஷன் போட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மூவ் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட் வச்சு மூவ் பண்ணணும். இதை வச்சு நீங்க ட்ராக் பண்ணி நீங்க இது பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த லைன். ஸோ இந்த லைனை வச்சு நீங்க இது பண்ணலாம். இந்த லைனோட பாயிண்ட்டையும் நீங்க இது பண்ணலாம் எப்படி வேணும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அது. ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷேப் எலிப்ஸ். எலிப்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சர்க்கிள் மாதிரி தான். சென்டர் பாயிண்ட்டை வச்சு அப்படியே நீங்க ட்ரா பண்ணலாம். சேம், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பார்ஷியல் எலிப்ஸ்னா நீங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அங்க இருந்து எனக்கு இங்க இருந்து எனக்கு இவ்வளவு வேணும், இல்ல எனக்கு இங்க வேணும், இல்ல பாதி வேணும் அப்படின்னா நம்ம அதில் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்ஷியல். பேரபோலா ஹைப்பர்போலா பெருசா நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த மாதிரி லைன் பேக்கலாம். பேரபோலா ஹைப்பர்போலா நம்ம பெருசா யூஸ் பண்ண போறது இல்லை. கானிக் சேம். மூணு பாயிண்ட் கிளிக் பண்ணி நம்ம வைக்கலாம். Yes. இதுக்கப்புறம் வந்து ஸ்லாட். ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்லாட் இருக்கு, சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஸ்லாட் இருக்கு, த்ரீ பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட் இருக்கு, சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் ஸ்லாட் பார்க்கலாம். ஸ்ட்ரைட் ஸ்லாட் ஒன்றும் இல்லை, ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஒரு எண்ட் பாயிண்ட், ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஸ்லாட் வந்துடும். அதேமாதிரி சென்டர் பாயிண்ட்னா நீங்க சென்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து அது சென்டர் பாயிண்ட் பிளஸ் எண்ட் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கிரியேட் ஆயிடும் ஸ்லாட்டு. த்ரீ பாயிண்ட் ஆர்க் வந்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், உங்களுக்கு மிடில் பாயிண்ட் எங்க வேணுமோ கொடுத்தீங்கன்னா அது கிரியேட் ஆகும். இதுதான் இது. அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்கணும். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்லாட்டு.
இது பாலிகான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் கொடுக்கலாம். ஸோ இதுலேயே இன்ஸ்கிரைப் இருக்கு, சர்க்கம்ஸ்கிரைப் இருக்கு. இன்ஸ்கிரைப் இன்ஸ்கிரைப் அப்படின்னா சர்க்கிள்க்கு உள்ள வந்து இது கிரியேட் ஆகும். சர்க்கம்ஸ்கிரைப்னா சர்க்கிள்க்கு வெளியில வந்து கிரியேட் ஆகும். சர்க்கிள் வந்து வெளியில கிரியேட் ஆகும். சாரி, நான் சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இன்ஸ்கிரைப்னா சர்க்கிள் வந்து உள்ள கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இன்ஸ்கிரைப்னா சர்க்கிள் உள்ள கிரியேட் ஆகும். சர்க்கம்ஸ்கிரைப்னா சர்க்கிள் வெளியில கிரியேட் ஆகும். ஓகேவா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதை நீங்க கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லட்ஸ்லாம் ஒன்றும் இது இல்லை, ஈஸி. ஃபில்லட்ஸ் எப்படி அப்படின்னா, ஒரு லைன், ஒரு 2 லைன் இருக்கு அப்படின்னா ஃபில்லட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஏன் வரல அப்படின்னா டயமீட்டர் அதிகமா இருக்கு. 2 mm கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டும் வச்சுட்டோம். சாரி, இது 6. இங்க பாத்தீங்களா 7000 இருக்கு. ஸோ அதனால இது பத்தாது. ஒரு நிமிஷம். இதுக்கு நீங்க வந்து இதுக்கு நீங்க கொடுக்கணும்னா ஃபில்லட் கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. 500 கொடுங்க. இங்கேயே கிளிக் பண்ணா கிரியேட் ஆயிடுச்சா ஃபில்லட்? அவ்வளவுதான். கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். இதே இதை நீங்க வந்து சாம்பர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க சாம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே 500 கொடுங்க. இதுல ஆங்கிள் டிஸ்டன்ஸ் இருக்கும், டிஸ்டன்ஸ் இருக்கும். ரெண்டும் வேற வேற டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்ல ஒரே டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆங்கிள் டிஸ்டன்ஸ்னா ஒன்னு ஆங்கிள் ஒரு டிஸ்டன்ஸ். ஆங்கிள் டிஸ்டன்ஸ்னா இப்போ 45 ஆங்கிளுக்கு இதுவா, ஒன்னையும் இன்னொன்னு கிளிக் பண்ணீங்கன்னா 45 டிகிரிக்கு 500 இது வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நீங்க டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு பக்கமும் டிஸ்டன்ஸ் கேட்கும். ரெண்டுமே வந்து இப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை வேற வேற டிஸ்டன்ஸ் பண்ணா நீங்க வேற வேற டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது இல்லை, ஒரு நிமிஷம். இப்போ கொடுங்க. இப்போ 500 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் 500 அப்படின்னா இதையும் கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் ஆயிடும். அவ்வளோதான். இதுல ட்ரிம் இருக்கு. ட்ரிம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கட் பண்ணலாம். எது தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதான் ட்ரிம். ஸோ எக்ஸ்டெண்டட் என்டிட்டிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதை வந்து இப்போ நான் இதை கிளிக் பண்ண பாருங்க. இப்போ நான் ட்ரிம் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா சாரி, நான் ட்ரிம் கிளிக் பண்ணிட்டேன். எக்ஸ்டெண்டட் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணுங்க. நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க போய் ஜாயின் ஆகும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது போய் ஜாயின் ஆயிடும். இதை நான் கிளிக் பண்ணா இங்க இருந்து கடைசியா எங்க பாயிண்ட் ஃபினிஷ் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல போய் ஜாயின் ஆகும். அதான் எக்ஸ்டெண்டட் என்டிட்டிஸ். உங்களுக்கு எங்கேயாவது தேவை அப்படின்னா ஏதாவது கேப் விட்டுட்டீங்க, இப்போ இங்கே கேப் ஃபில் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் என்டிட்டிஸ் கொடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ஃபுல்லா இந்த இது ஃபுல் ஆயிடும். அவ்வளவுதான். கன்வெர்ட் என்டிட்டிஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து 3D ஆரம்பிக்கும் போது சொல்றேன். ஆஃபீஸ் ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. 500 கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் ஆகும். ரெண்டு பக்கமும் கிரியேட் பண்ணா பை டைரக்ஷனல் கொடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கிரியேட் ஆகும். இல்லை கேப் பென்ஷன்னா ரெண்டு பக்கமும்
கேப் கொடுத்துக்கலாம் நீங்கள். வேண்டாம்னா எடுத்துடலாம். ஓகேவா? அவ்வளோதான். கொடுத்தீங்கன்னா அது கிரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து ஆஃப்செட். மிரர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. மிரரை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த இதை மிரர் பண்ணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3மே மிரர் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு மிரர் அபவுட் இந்த பாயிண்ட்டை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே இது வந்து இந்த ஃபோன் வரும். ஸோ அதுதான் மிரர். ஓகேவா? இது மிரர் பாயிண்ட். ஸோ இது முடிஞ்சுதான் உங்களுக்கு. இதுக்கப்புறம்